मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। ஹனி பனி ஜோர்தார் பப்பட், இவங்களோட சரியான லொகேஷனை காட்டு. அவங்க இருக்கிற இடத்த நான் துல்லியமா கண்டுபிடிச்சிட்டேன். ஏசியா கான்டினென்ட், இந்தியா, ஸ்பேஸ் சென்டர். வாங்க, நான் தான் தேவ், உங்களோட ஹோஸ்ட். ஸ்பேஸ் சென்டருக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க. வாவ், பிரமாதம்! இவ்வளவு பெருசா இருக்கு. இது ஸ்பேஸ் சென்டர் பா, ஷாப்பிங் சென்டர் இல்ல. இது இப்படி பெருசா தான் இருக்கும். வாங்க. அட, இது என்ன சின்ன ராக்கெட்டா? ஜூம் ஜூம். அட, இவங்கெல்லாம் எங்க போனாங்க? அச்சச்சோ, இப்ப இது ஆன் ஆயிடுச்சே. நான் என்ன பண்ணுவேன்? இதை நான் எப்படி ஆஃப் பண்றது? அச்சச்சோ, நான் தெரியாம ஏதோ பட்டன் அமுக்கிட்டேன். ஹலோ, இந்த சின்ன ராக்கெட் இப்ப பறக்க போகுது. மேல இருக்கிறவ ஏன் இப்படி பண்ணா? இப்ப என்ன பண்றது? அதுக்கெல்லாம் காரணம் அவங்க இல்ல, என் கை தவறி இது ஆன் ஆயிடுச்சு. இப்ப இது பறக்க போகுது. இது ராக்கெட் இல்ல, மிசைல். ஆனந்த், ஆனந்த். தேவானந்தங்கிறது உங்க பேர் தானே? நான் வெறும் தேவ் தான். ஆனந்த்ங்கிறது எங்க இன்ஜினியரோட பேரு. ரெடி டு லான்ச். ஆனந்த், ஏதோ வந்துட்டாங்க. ஆனந்த், வந்துட்டேன். ஆனந்த், சீக்கிரமா இதை கொஞ்சம் டீஆக்டிவேட் பண்றியா? ரெடி டு லான்ச். இப்பவே சரி பண்றேன் தேவ், டோன்ட் வரி. என் முகத்தை கருப்பாக்கிடுச்ச இது. கேளுங்க கேளுங்க, ஏதாவது பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்க. நான் டைவ் அடிச்சு இந்த மிசைல சரி பண்ண போறேன். எதுவும் நடக்கல, திரும்ப ஒரு டைவ் அடிப்போம். வாங்க, நாமளும் அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கலாம். நான் ஒரு ஆள் மட்டும் தான் உள்ள இருக்க முடியும். 4 பேரும் உள்ள இருக்க முடியாது. நீங்க வேற இடத்த பாத்துக்கங்க. நமக்கு ஒரு கதவு மூடுனா மேல இருக்கிறவன் இன்னொரு கதவை திறப்பாமா? இங்க பாத்தீங்களா? சரியா சொன்ன. வாங்க வாங்க, யுஎஃப்ஓட கதவு கூட திறந்திருக்கு. ஐடியா, டைவ் அடிக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. மெயினா பிடிங்கிடலாம். மிசைல் டீஆக்டிவேட்டட். நல்ல வேலை, எல்லாம் சரியாயிடுச்சு. வா தேவ். இவங்கெல்லாம் எங்க போனாங்க?
அட இந்த யூஎஃப்ஓ பறந்துகிட்டு இருக்குமா? இத யாரு ஓட்டிக்கிட்டு இருக்கிறது? யாரோ தான் ஓட்டிட்டு இருக்காங்க. அதான் யாருன்னு கேக்குறேன். அதான் நம்ம யாரோ. நம்ம யாரோன்னா யாரு? நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்களா, புரிஞ்சுதா? இப்ப தெரியுதா நான் சொன்னது யாருன்னு? நம்ம யாரோ வாச்சே, புரிஞ்சுதா? அப்ப நான் என்ன யாரோன்னு இல்லாம வேற யாரோன்னு சொன்னேனா என்ன? நான் தான் சொன்னேனே யாரோ ஓட்டிட்டு இருக்காங்கன்னு. ஹலோ. ஏய் என்ன ஹலோ? யூஎஃப்ஓ ஏன் பறக்க வச்ச? எமர்ஜென்சி. உங்க எல்லாரையும் என் கிரகத்துக்கு சீக்கிரமா கூட்டிட்டு போய் ஆகணும். ஆனா நாங்க கீழே யார்கிட்டயும் சொல்லக்கூட இல்லையேம்மா. டைம் இல்ல. நீங்க பிரம்மாண்டத்தோட ராஜாவை சந்திச்சு ஆகணும். அவரு பெரிய பிரச்சனையில இருக்காரு. வந்து நீங்க தான் ஏதாவது பண்ணணும். நாங்கெல்லாம் உன் கூட வரோம், உனக்கு உதவி செய்யறோம். அப்படி என்ன ப்ராப்ளம்? அது அவரே சொல்லுவாரு. போலாமா? மகாராஜா நாங்க வந்துட்டோம். மகாராஜா வாழ்க. மகாராஜா வாழ்க வாழ்க. சொல்லுங்க மகாராஜா, என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் இதுதான் ஜானி. எங்க பொண்ணை யாரோ கடத்திட்டாங்க. என் பொண்ணு மட்டும் கிடைக்கல, நான் ஆப்பிள கொடுத்துடுவேன். நீங்க ஆப்பிள் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் தூள் கலப்ப போறேன். அட இந்த இன்ஸ்பெக்டர் பாண்டா இங்க என்னமா பண்ணிக்கிட்டு இருக்காரு? இவரு உங்க பாண்டா இல்ல, இவரு யூ பாண்டா. எக்ஸாக்ட்லி, உங்க பாண்டாவோட அண்ணன் யுனிவர்சல் பாண்டா. அடிச்சு தூள் கலப்ப போறேன். என் பொண்ணு மட்டும் எனக்கு கிடைக்கல, நான் ஆப்பிள கொடுத்துருவேன். இங்க பாருங்க, கிட்னாப்பர்ஸோட டிமாண்ட் பெருசா இருக்கும். அவங்க இந்த ஆப்பிள வாங்கிக்கிட்டு உங்க பொண்ணை விட்டுற மாட்டாங்க, புரிஞ்சுதா? ஜானி, எங்க கிரகத்தோட சயின்ஸ் ரொம்ப டெவலப் ஆயிருக்கு. நாங்க எங்க எல்லாரோட உயிரையும் வெவ்வேறு ஆப்பிள்ல வச்சிருக்கோம். அதான் ஆப்பிள கொடுத்துருவேன்னு இவ சொல்றா. நம்ம சின்ன வயசுல கதையில கேட்டிருக்கோம்ல, ராட்சசனோட உயிர் சின்ன கிளிக்குள்ள இருக்குமா. கிளியோட கழுத்தை பிடிச்சு திருகுனா ராட்சசன் இறந்து போயிடுவானா. ஏ ஜோர்தார், பொய்யான கதையெல்லாம் இங்க பேசிக்கிட்டு இருக்காத. அப்புறம் ஏன் கழுத்தை நெரிச்சு கொன்ற போறாங்க, புரியுதா? வேலையை பாப்போம், வந்த வேலையை பாப்போம். இதுல என்ன பிரச்சனைன்னா, பிரம்மாண்டத்துல யுத்தம் நடந்தா எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதனால நாம அட்டாக் பண்ண முடியாது. அதனால என்னுடைய பெண்ணை நீங்க காப்பாத்தியே ஆகணும். நாங்க எதுக்கு காப்பாத்தணும்? என்ன யாரோ என்ன சொன்னான்னா, பிரம்மாண்டத்துல எந்த கிரகத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் நீங்க வந்து சால்வ் பண்ணி வைப்பீங்களாமே. யார் சொன்னது? யாரோ சொன்னா. இதோ இந்த யாரோ தான் சொன்னா. என் பொண்ணு மட்டும் எனக்கு கிடைக்கல, நான் ஆப்பிள கொடுத்துருவேன். நாங்க உங்க பொண்ணை கண்டுபிடிச்சிடுறோம். நீங்க ஆப்பிள உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல எங்க போய் தேடுறது? ராஜகுமாரியை கிட்னாப் பண்ணது யாருங்கிறது எனக்கு எக்ஸாக்டா தெரியும். மகாராஜா, எனக்கு பெர்மிஷன் கொடுங்க. நான் அடிச்சு தூள் கலப்புறேன். இங்க பாரு ஜானி, அந்த போட்டோவை காட்டு. இது ஒரு சின்ன குழந்தையாச்சே, இது எப்படி ராஜகுமாரியை கடத்திருக்க முடியும்? இந்த சின்ன குழந்தை தான் எங்களுடைய பொண்ணு ஜானி. என் பேரு ஜானி இல்ல, ஹனி. ஹனி ஹனி. வாய மூடு. அவர் அப்படியே சொல்றது பழக்கமாயிடுச்சுமா. பாண்டா ஜானி, கிட்னாப்பர்ஸோட போட்டோவை காட்டு. இதுல யாரு கிட்னாப்பர்னு சொல்லுங்க. அவன் ஒரே ஆள் தான், மார்வேஷத்துல இருக்கான். கடைசியா இந்த ஆளை எந்த கிரகத்துல பார்த்தாங்களோ அந்த இடத்துக்கு யாரோ உங்களை கூட்டிட்டு போவான். யாரோ கூட்டிட்டு போவானா? யாரோ நம்ம யாரோ கூட்டிட்டு போவா, புரிஞ்சுதா? கிட்னாப்பர்ஸ் ஏன் எதுவும் டிமாண்ட் பண்ணல? அவங்களுக்கு என்னதான் வேணுமா? ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள்
ராஜா கிரகத்துல இருக்கிற அத்தனை பேரோட ஆப்பிளும் எனக்கு தேவை. அப்புறம் அங்க இருக்கிற எல்லாரோட உயிரும் என் கையில தான். அப்புறம் இந்த பிரம்மாண்டத்துக்கே நான் ராஜாவாயிடுவேன். ஜும் ஜும் ஜிம்பலக்கடி ஜும்பா. ஜெய் குரு ஜெய் குரு ஜெய் குரு ஜெய் குரு ஜெய். ஓகே பாஸ், எவ்வளவு ஆப்பிள் இருக்கும்? முழுசா 50 லட்சம் இருக்கும் சார். 50 லட்சம் ஆப்பிள எங்க வைப்பீங்க? முழுசா 50 லட்சம் இருக்கும் சார். ஹேய் வாய மூடு, எப்ப பார்த்தாலும் ஒரே டயலாக சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ராஜகுமாரி நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போகவே கூடாது. இவ தான் என்ன பிரம்மாண்டத்தோட ராஜாவாக்க போறா. ஜும் ஜும் ஜிம்பலக்கடி ஜும்பா. பாஸ், பிரம்மாண்டத்தோட ராஜா கைய கட்டிட்டு சும்மா இருக்க மாட்டாரு. அவர் உங்களை பிடிக்கிறதுக்காக யாரையாவது அனுப்புவாரு. என்னைக்குமே என் கணக்கு தப்பாகாது. வர சொல்லு. என்ன பிடிக்கிறது கஷ்டம் மட்டும் இல்ல, முடியவே முடியாது. வரட்டும், யார் வேணாலும் வரட்டும். ஜும் ஜும் ஜிம்பலக்கடி ஜும்பா. கிட்னாப்பரை கடைசி முறையா இந்த கிரகத்துல தான் பாத்திருக்காங்க. தயாரா இருங்க, நம்ம தரையிறங்க போறோம். நம்மோட கிரகத்துக்கு எதிரிகள் வந்துட்டாங்க, வாங்க. பர்மிஷன் இல்லாம இந்த கிரகத்துக்கு எப்படி வந்தீங்க? அடிச்சு தூள் கலப்பிடுவேன். அவங்களும் போலீஸ்காரங்க தான். புடிச்சிட்டாங்கன்னா ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஓடிருங்க. அவங்களை பிடிங்க. அச்சச்சோ, என்ன பண்ண போறோம்? அந்த பூனை எங்க போயிருக்கோம்? இதோ இருக்கா. டேய் சொல்லு இவங்க கிட்ட நம்ம பிரம்மாண்டத்தோட ராஜா கொடுத்த வேலையை செய்ய வந்திருக்கோம்னு. இந்த கிரகத்துல அவர் சொன்னது செல்லாது. ஓடு. அடடா. அந்த பூனை எங்க போச்சு? என்னோட வித்தை எப்படி இருந்தது? எப்படியோ தப்பிச்சிட்டேன். நாம எல்லாரும் தப்பிச்சிட்டோம். வாங்க இங்க இருந்து போயிடலாம். இப்படி வந்து மேல விழுகிறிய, சாரி சொல்ல மாட்டியா? இப்ப எதுக்கு சாரி? திருட என் பேக் விடு. பொண்ணுங்க கிட்ட வம்பா? அடிச்சு தூள் கலப்பிடுவேன். யா. இந்தாங்க உங்க பேக் வாங்கிக்கங்க. அடிச்சு தூள் கலப்பிடுவேன். ரொம்ப நன்றி தம்பி, நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். பாண்டா சார், ஒளிஞ்சுக்கோங்க, யாராவது பாத்துற போறாங்க. அதனால என்ன, யாரோ தான் நம்ம கூட இருக்காப்ல இல்ல. இந்த ஊரை சேர்ந்த போலீஸ்காரங்க யாராவது பாத்துருவாங்கன்னு சொன்னா, புரிஞ்சுதா? நான் எதுக்கு பாக்கணும்? நான் ஒன்னும் சொல்லல. இப்படியே போச்சுன்னா எனக்கு பைத்தியம் முடிச்சிடும். உன்னை யாரு பைத்தியம் பிடிக்க வைப்பா? இங்க பாருங்க, இங்க இருக்காங்க, அவங்கள பிடிங்க.
இங்க இருந்து தப்பிச்சு எங்க போக முடியும்? திரும்பவும் வந்துட்டாங்க, ஓடுங்க. இங்க பாரு சிறுசு, நம்ம மாட்டிக்கிட்டோம். இங்க பாருங்க, நாங்க திருடுங்க கிடையாது. நாங்க ஒருத்தனை தேடி வந்திருக்கோம். பாண்டா சார், அதை காட்டுங்க. அவர்கிட்ட தான் உங்களை கூட்டிட்டு போக போறோம். ஆஹா, சுட சுட டீ இருக்கு. எல்லா கப்லயும் ஊத்திர வேண்டியதுதான். ஆஹா, நான் வெறும் கப்பை மட்டும் தான் கொண்டு வந்தேன், டீயே கொண்டு வரலையே. ஹலோ, அவங்கள உள்ள அனுப்புங்க சார். அது வாய மூடு. உள்ள போங்க. வாங்க வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா, டீயா? சார், அது வாய மூடு. இந்த வீட்டோட சீஃப் சமையல்காரன் நான் தான். சார், இது போலீஸ் ஸ்டேஷன். அப்படியா? போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க அப்பா தானே இருந்தாரு. உங்க அப்பாவும் இன்ஸ்பெக்டரா இருந்தாரா? எங்க அப்பா இன்ஸ்பெக்டர்லாம் இல்ல, ஒரு திருடன், மிகப்பெரிய திருடன். இவங்க எல்லாம் யாரு? சார், இவங்க எந்த பர்மிஷனும் இல்லாம நம்ம கிரகத்துக்குள்ள வந்துட்டாங்க. எப்படி வந்தீங்க? நீங்க எல்லாம் யாருன்னு சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க முதல்ல ராஜகுமாரி எங்கன்னு எங்க கிட்ட சொல்லுங்க. ராஜகுமாரியா? எந்த ராஜகுமாரியா சொல்றீங்க? யார கடத்துனீங்களோ அவங்களதான், புரிஞ்சுதா? எக்ஸாக்ட்லி. அடிச்சு தூள் கலப்பிடுவேன். இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா ராஜகுமாரி எங்க கிட்ட ஒப்படைச்சு நீ சரண்டர் ஆயிடு. நீ கிட்னாப் பண்ணிருக்கமா? கிட்னாப்பிங்கா? நான் இன்ஸ்பெக்டர் பா. நீ ஒரு கிட்னாப்பர், புரிஞ்சுதா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. கிட்னாப்பர் எங்க அப்பா தான். அப்படின்னா ரொம்ப பெரிய தப்பாச்சே. உன்னோட போட்டோவை நாங்க எல்லாரும் பார்த்திருக்கோம். யூ பண்டா சார், போட்டோ எல்லாத்தையும் காட்டுங்க. இந்த போட்டோ எங்கேயோ பார்த்திருக்கேனே. எங்க பார்த்திருக்க? ஞாபகம் வந்துருச்சு. இது என்னோட பிரம்மாண்டத்தோட ராஜா தான் அனுப்பி வச்சிருக்காரு. நாங்க அவரோட ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட். ஒன்னு அவர் சும்மா விட மாட்டாரு, புரிஞ்சுதா? முன்னாடியே சொல்லி இருக்க வேண்டியதானே. இந்தாங்க இந்தாங்க, டீ குடிங்க. ஆமா, டீ எங்க? டீயா? உள்ளதான் இருக்குல்ல, குடிங்க குடிங்க. அப்படின்னா எங்களுக்கு குடிக்க காஃபி கொடுங்க. காஃபி? காஃபி எல்லாம் கிடையாது. எங்க அப்பாவுக்கு தான் காஃபினா ரொம்ப பிடிக்கும். சரி, அப்பனா எங்களுக்கு டீ கொடுங்க. ஆனா இதுல டீ கூட இல்லையே. உங்களுக்கு என்ன பைத்தியமா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எங்க அப்பாவுக்கு தான் மர கழண்டுருச்சு. ஒழுங்கா குடிங்க. நீ எங்களுக்கு டீய கொடுத்துட்டு தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? நீ ரொம்ப தப்பு பண்ற. நீ ராஜகுமாரியை கிட்னாப் பண்ணிட்டு வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்க, புரிஞ்சுதா? ஏன் முகத்துல மறு இருக்கா பாருங்க. ஆனா போட்டோல இருக்கு பாருங்க, நல்லா பாருங்க. அவன் என் தம்பி சக்கரம் பாய். அவன் முகத்துல மறு இருக்கு. அவன் தான் கெட்டவன். உங்களுக்கு வேணா நான் அவனோட அட்ரஸ் தரேன். அவனோட ஜிபிஎஸ் லொகேஷனை இதுல ஃபீட் பண்ணிடுங்க. சீக்கிரம் பண்ணுங்க, எங்க கிட்ட டைம் இல்ல. உங்க தம்பியோட அட்ரஸ் சொல்லுங்க. நாங்க ராஜகுமாரியை காப்பாத்தி கூட்டிட்டு போனோம். ஆஹா, இதுதான் அவனோட லொகேஷன். ஆமா சிறுசு, நம்ம எதுக்காக மாறு வேஷம் போட்டிருக்கோம்? அப்பதான் நம்மள இந்த கிரகத்துல யாரும் பிடிக்க மாட்டாங்க. ஆனா நாம அந்த சக்கரமை ஈஸியா பிடிச்சிடலாம். என்னோட டிரான்ஸ்மிட்டரை வச்சு பார்க்கும்போது அந்த சக்கரம் இங்கே தான் இருக்கணும். யாரோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்க?
அது போற சக்கரம் புடிங்க விட்டுறாதீங்க. சக்கரபாய் வராரு, சக்கரபாய் வராரு. பிரமாதமான என்ட்ரி கொடுத்திருக்கீங்க பாஸ். இவன் எங்க போனா? உள்ள போய் எல்லா இடத்துலயும் செக் பண்ணு. அவனை இங்க கூட்டிட்டு வா. இவ்வளவு தைரியம் இருக்கும், எங்களையே ஏமாத்த பாக்குறியா? எனக்கு கொடுக்க வேண்டிய மாமூல் எங்க? மாமூல் எங்க சொல்லு. இன்னைக்கு நானே வசூல் பண்ண வந்திருக்கேன். என்ன அருமையா பேசுறீங்க பாஸ். ஹீரோ மாதிரி டைலாக்லாம் பேசுறீங்க. நீ என்ன சொல்ற? உண்மையதான் சொல்றியா? நிஜமாவே பிரமாதமா இருக்கு பாய். ஒருவேளை நீங்க சினிமாக்கு மட்டும் வந்துட்டீங்கன்னா அஜித், விஜய், சூர்யா எல்லாரையுமே நீங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருவீங்க. இல்ல இல்ல, நீ சும்மா ஐஸ் வைக்கிற. அட உங்க மேல சத்தியம் பாய். தம்பி, ஒழுங்கு மரியாதையா மாமூல கொடுக்க போறியா இல்லையா? அதோ பாருங்க சக்கரம், புடிங்க. சக்கரம், இன்னைக்கு நீ தப்பிக்க முடியாது. உங்களுக்கு என்ன தைரியம்? என்கிட்டயே சேலஞ்சா? இவங்கள அடிங்க. எப்படியோ இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, ஆனா நீங்க திரும்பி போக முடியாது. என்னமா டைலாக் பேசுற பாய்? என்ன பாராட்டுறத விட்டுட்டு போய் ஃபைட் பண்ற வேலையை பாரு. சுத்தி வளைச்சிட்டாங்கம்மா, அடிங்க. ஏய், நான் என்ன கோவில் பெல்லா? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இப்படி அடிக்கிறீங்க. இவனுங்க பெரிய ஆளுதான். இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிரே. அவன் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான், புரிஞ்சுதா? பின்னாடி போலாம். அவங்கள விடாதீங்க. உள்ள போலாம் வாங்க. நல்லா தேடுங்க, அவன் இங்கதான் எங்கயாவது ஒளிஞ்சிருப்பான். ஓ, இந்த மாஸ்க் ரொம்ப அழகா இருக்கு. நான் கொஞ்சம் போட்டு பாக்குறேன். சீக்கிரமா, நீ என்ட்ரி ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு. யார் என்ட்ரி? யாரோட என்ட்ரி? உய்மா, இல்ல, என்ன விடு, என்ன விடு, நான் போகணும், என்ன விடு. கதை முடிஞ்சது. இந்த ஹனி எங்க போனா? அதோ பாரு, ஸ்டேஜ்ல இருக்கான். நம்மள மாட்டி விட்டுருவான் போல இருக்கே. அங்க பாருங்கம்மா, ரவுடிங்க வந்துட்டாங்க. ரவுடி பசங்க வந்துட்டாங்க. ஆனா அந்த சக்கரம் எங்க போனா? சண்டை போட தயாராயிருங்க. இல்ல, நம்ம இப்ப முதல்ல சரண்டர் ஆயிடலாம். ஏன் சொல்றேன்னா, சக்கரத்தை நாம கண்டுபிடிக்கணும்னா நம்ம சரண்டர் ஆயிதான் ஆகணும். இந்த தடியனுக்கு தான் அவங்க பாஸ் கிட்ட நம்மள கூட்டிட்டு போவானுங்க. சூப்பர் பன்னி, நல்ல ஐடியா சொன்னமா. புடிங்க அவங்கள. அவங்கள தூக்கிட்டு வாங்க, சக்கரம் பாய் கிட்ட கூட்டிட்டு போவோம்.
அட இவன் நம்மள பாஸ்கெட்ல கூட்டிட்டு போறேனா, ஆனா தியேட்டர் கூட்டிட்டு வந்திருக்கான். இங்க என்ன படம் ஓடுது? ஏய் பசங்களா, அண்ணனுக்கு ஹீரோ ஆகணும். பாலிவுட்டோட எல்லா ஹீரோ மாதிரியும் நடிப்பாரு. நீங்க என்ன ரோட்ல தேடிட்டு இருந்தீங்க, ஆனா உங்களுக்காக நான் இங்க தியேட்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அட்ரஸக்க பிரமாதம், சூப்பர் டைலாக் சொல்லிருக்கமா. அப்படியா சொல்ற? என்ன அழகிய சல்மான் கான் ஸ்டைல் பண்ண முடியும். உன்னோட உருவம் அழகா தான் இருக்கு. நீ அப்படியே ஸ்டேஜ்ல ஏறி டான்ஸ் ஆடிட்டே இரு, அப்பதான் உன்னை நான் டச் பண்ண மாட்டேன். அடேங்கப்பா, பிரமாதம் பிரமாதம். என்னமா டைலாக் பேசுறீங்க? நீங்க பெரிய நடிகனாவீங்க. நிஜமாவா? அப்படியா? சத்தியமா தான் சொல்ற பாஸ். ஆஸ்கர் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ். நீங்க கலக்கலான ஆக்டர்ல. இவர் சாதாரண ஆக்டர் இல்ல, பெரிய ஸ்டார். அட என்ன தம்பி சொல்ற? உண்மையாவா? நீங்க நினைச்சா ஸ்டார் ஆக முடியும்னு அவன் சொல்றான். புரிஞ்சுதா? இவர் யாரு? இவரும் உங்களுக்கு தெரியாதா? ரித்திக் ரோஷனை யார் உருவாக்குனது? ராகேஷ் தாரு. அமீர் கான் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரர் ஆனாரு? சல்மானுக்கு இவ்வளவு பெரிய மரியாதை எங்க இருந்து கிடைச்சதுமா? ஷாருக்கை இண்டஸ்ட்ரியில யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணது? இவரா பண்ணாரு? அப்ப இவரு டைரக்டரா? இல்ல, இவன் எங்களோட பன்னி. அட ஸ்டார் மேக்கர் பன்னி. பெரிய பெரிய ப்ரொடியூசர் டைரக்டர் இவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவர் நினைச்சாருன்னா ஒரு டாங்கிய கூட ஸ்டார் ஆக்கிடுவாரு. உங்களையும் ஸ்டார் ஆக்கிடுவாரு. அப்படியா? ஆகிடு. ஆனா முதல்ல ராஜகுமாரியை ஒப்படைங்க. ஒப்படைச்சிரு. ராஜகுமாரி உங்ககிட்ட ஒப்படைச்சிரு. எந்த ஊரு ராஜகுமாரி? எந்த ஒரு ராஜகுமாரி? அதான் நீங்க கிட்னாப் பண்ணீங்களே அந்த ராஜகுமாரி. ஏய், பேரை கெடுத்துறாதப்பா. நான் எந்த ராஜகுமாரியும் கிட்னாப்லாம் பண்ணல. எங்க யாரோ எப்பவும் பொய் சொல்ல மாட்டான். யாரும் எப்பவும் பொய் சொல்ல மாட்டான்னா? நான் தான். என் பேர் தான் யாரு? தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க. போட்டோவை காட்டுங்க. இவன் என் அண்ணன்பா. உங்க அண்ணனை நாங்க மீட் பண்ணிட்டு தான் வரோம். அவர் ஒரு இன்ஸ்பெக்டர். அவர் முகத்துல மரம் இல்ல, மரம் உன் முகத்துல தான் இருக்கு. புரிஞ்சதா? இவன் மூணாவது. என் மருவ பாரு, லெஃப்ட்ல இருக்கு. என் அண்ணனுக்கு மரு ரைட்ல இருக்கும். எனக்கு லெஃப்ட்ல இருக்கு பாருங்க. எனக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசை, அவனுக்கு வில்லன் ஆகணும்னு ஆசை. அவன் பேரு குல்லு. அவன் எங்க இருப்பான்? நேத்து தான் பேசினேன். அவன் ஏதோ ஸ்பேஸ் மாலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். அதான் நான் சொல்லிட்டேன்ல, என்ன ஹீரோவாக்கிடு. ஒரே ஒரு தடவை ஹீரோவாக்கிடு போதும். நீ அண்ணன் கிட்ட எங்களை கூட்டிட்டு போனா நாங்க பூமிக்கு திரும்ப போனதுக்கு அப்புறம் உன்னை பெரிய ஸ்டார் ஆக்கிடுவோம். இத ஸ்பேஸ் மாலுக்கு கொண்டு போய் காட்டிடு. அப்புறம் சொல்லணும் ஹெல் டொமிங்கோ. என்ன சொல்லணும்? ஹெல் டொமிங்கோ. அப்புறம் அந்த ஹீரோ மேட்ரு ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாத. என்ன? இந்த சக்கரம் பாய் பெரிய ஹீரோவாக போறான். யா 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 யா. Domingo. El Domingo. Hello, Flamingo. El Domingo. வெல்கம். நாங்க எங்களோட கெஸ்ட ஸ்பேஸ் மாலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். பிரம்மாண்ட ராஜாவோட விருந்தாளி இவங்க. உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் சரி, அதை என் கிட்ட சொல்லுங்க. நம்ம ஒன்னா தேட வேண்டாம். பாதி பேர் இந்த பக்கம் போவோம், பாதி பேர் அந்த பக்கம் போவோம். அடிச்சு தூள் கிளப்பிடுவேன். அந்த குள்ளுவ ஆளே காணுமே. ஓ, அங்க இருக்கா. இட்லி வாங்கிக்கோங்க, வடை வாங்கிக்கோங்க. எனக்கு சின்ன சின்ன பசங்க இருக்காங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? இட்லி சாப்பிடுறீங்களா இல்ல வடை சாப்பிடுறீங்களா? பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு எதுவும் வேணான்னு. நான் கிளம்புறேன். இட்லி வாங்கிக்கோங்க, வடை வாங்கிக்கோங்க. எனக்கு சின்ன சின்ன பசங்க இருக்காங்க. டேய் குரு, நீ சூடா அடி வாங்க போற, அதுவும் எங்க கையால. புரிஞ்சுதா?
ஆஹா, எனக்கு எதுவும் விற்க வேண்டாம், நான் கிளம்புறேன். அடிச்சு தூள் கிளப்பிடுவேன். வேண்டாம், இது என் லுங்கி. வேண்டாம் வேண்டாம், இழுக்காத, என் மானத்தை வாங்கிறாத. வேண்டாம், விட்டுரு விட்டுரு விட்டுரு. எனக்கு சின்ன சின்ன பசங்க இருக்காங்க. சின்ன சின்ன பசங்க இருக்காங்களா? அப்ப எதுக்கு இந்த சின்ன ராஜகுமாரி நீ கடத்தின? இல்ல, நான் யாரையும் கடத்தல. நான் ராஜகுமாரிய குழந்தையில இருந்து வளர்க்கறேன். அடிச்சு தூள் கிளப்பிடுவேன். நீ எப்படி ராஜகுமாரியை வளர்க்க முடியும் சொல்லு? எனக்கு சின்ன சின்ன பசங்க இருக்காங்க. அவங்க கூட தான் நான் ராஜகுமாரிய வளர்க்கறேன். வேணும்னா ராஜகுமாரிய கேளுங்க. அப்ப ராஜகுமாரியை கூப்பிடுமா? ஓ ராஜகுமாரி, சீக்கிரம் வெளியே வா செல்லம். இதுதான் ராஜகுமாரி. வேணும்னா இதுகிட்ட கேட்டுக்கோங்க. நாங்க இந்த ராஜகுமாரிய சொல்லல, பிரம்மாண்டத்தோட ராஜகுமாரிய சொன்னோம். அவங்களா? அவங்க என்கிட்ட இல்லைங்க. என்கிட்ட சின்ன சின்ன பசங்க மட்டும் தான் இருக்காங்க. எக்ஸாக்டா சொல்லு, எத்தனை பேரு? மொத்தம் 6 குழந்தைங்க இருக்காங்க. பசங்களா? எக்ஸாக்டா இதுங்க குழந்தைங்களா இல்ல பூனை குட்டிங்களா? இதுங்க பூனை குட்டிங்க தான். ஆனா என் பசங்க மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க இட்லி சாப்பிடுறீங்களா? சும்மா ஆக்ட் பண்ணாத. எனக்கு தெரியும் நீதான் ராஜகுமாரியை கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்க. அது ஒருவேளை என் தம்பி தான் கிட்னாப் பண்ணியிருப்பான். நான் இங்க இட்லி வடை தான் வித்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு சின்ன 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 பசங்க இருக்காங்க. இட்லி வடை வித்த காசுல தான் நாங்க 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க உங்க அண்ணனுங்களை சந்திச்சுட்டு தான் வரோம். உனக்கு தான் ரைட் சைடுல மரு இருக்கு. கொஞ்சம் கவனமா பாருங்களேன். லெஃப்ட் சைடுல கூட மருவு இருக்கு. ஆமாப்பா, இவனுக்கு லெஃப்ட்ல கூட மருவு இருக்கு. அவனுக்கு ரைட் சைடுல மட்டும் தான் இருக்கும். ஏய், ஐயோ, நீங்க மொத்தம் எத்தனை பேரா? எனக்கு சின்ன 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 பசங்க இருக்காங்க. பசங்க இல்ல, ஐயோ, எத்தனை பேருன்னு கேட்டேன். 4 பேரு தான். 4வது ஆளு தான் குல்லு. அப்படியா? 4வது ஆள் எங்க இருப்பான்? உங்களுக்கு பின்னாடி தான் இருக்கான். வெல்கம் மை ஃப்ரெண்ட், வெல்கம். என்னால செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்துல எதுவும் இல்ல. என்ன பிடிக்கிறது கஷ்டம் மட்டும் இல்ல, அது முடியாத காரியம். அவன் இப்ப எங்க போறான்? அவனோட கிரகத்துக்கு போறான் போல இருக்கு. அங்கதான் அவன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். லொகேஷன் மேப் கொடு, நாங்க அங்க போறோம். கொடுக்கறேன், ஆனா நீங்க அவங்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. எனக்கு சின்ன 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 பசங்க இருக்காங்க. என்ன தம்பி அவன்? இந்த விஷயம் கூட தெரியாதா உனக்கு? சின்ன 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 பசங்க இருக்கிற விஷயம். வாங்க யூஎஃப்ஓக்கு போலாம். சீக்கிரமா அந்த குழுவை புடிச்சாகணும். எனக்கு அம்மா கிட்ட போகணும். அவங்க நம்ம எல்லாரையும் தேடிட்டு இருக்காங்க சாம்பா. முழுசா 50 லட்சம் இருக்கும் சார். ஓ, எப்ப பார்த்தாலும் ஏன் ஒரே டயலாக பேசிட்டு இருக்க? உனக்கு வேற எதுவும் தெரியாதா? முழுசா 50 லட்சம் இருக்கும் சார். தப்பான ஆளுகிட்ட கேக்குறீங்க பாஸ். என்கிட்ட கேளுங்க. என்ன பைஜான்? ஆமா மிஸ்டர் தாதா, எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்க என்ன செய்யணும்? அவங்க எப்ப வேணாலும் நம்ம கிரகத்துக்குள்ள வரலாம். அவங்க எப்பவும் என்கிட்ட வரக்கூடாது. வரமாட்டாங்க. ஆனா ஒருவேளை அவங்க என்கிட்ட வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப உங்க சேஃப்டிக்கு ராபிட்ஸ் இருக்காங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் இருக்காங்கல்ல. சபாஷ், உங்க எல்லார்கிட்ட இருந்தும் இதத்தான் எதிர்பார்த்தேன். ராஜகுமாரியை நாம கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கு பதிலா இப்ப எத்தனை மூட்டை கோதுமையை வாங்க போறோம்? ஏய் சாலியா, குட்டி யானை, இன்னும் 1970லயே இருக்க. இந்த தடவை நாம கேட்க போறது கோதுமை கிடையாது, டாக்கூரோட சிம்மாசனத்தை கேட்க போறோம். அதாவது ராஜாவோட சிம்மாசனம். அட்டென்ஷன். ஏய் டாங்கிகளா, நான் சொன்னது இது கிடையாது. நான் சொன்னது அலர்ட்டா இருங்கன்னு அர்த்தம். அவங்க எந்த நேரத்திலயும் நம்ம கிரகத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க.
இத வச்சு அவங்கள வரவேற்போம். நம்ம வந்துட்டோம். அதான் இருக்கு அவனோட கிரகம். நாம பாலைவனத்துக்கு வந்துட்டோம்மா. ஆமா, சிட்டில இறங்கி இருந்தா உடனே பிடிச்சிருப்பாங்க. இங்க எல்லாம் அவனோட ஆளுங்க தான் இருப்பாங்க. வாங்க சிட்டிக்குள்ள போலாம். மேப்ல அவனோட இடத்த பத்தின லொகேஷன் இருக்கு. எக்ஸாக்ட்லி. நான் போய் ஏதாவது வண்டி எடுத்துக்கிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருங்க. வந்து ஏறுங்க, நாம போகலாம். அதுல உட்காரத்துக்கு இடம் எங்க இருக்கு? எல்லாராலையும் உட்கார முடியாதுமா. ஓ சவரித்த பாக்காதீங்க. ராஜகுமாரிய காப்பாத்தியே ஆகணும். நீங்க எல்லாரும் வண்டி முன்னாடி இருக்கிற கூடையில உட்காந்துக்கோங்க. நான் பாண்டாவோட முதுகுல ஏறிக்கிறேன். நாம அந்த இடத்துக்கு போய் சேர்ந்ததும் அடிச்சு தூள் கிளப்பலாம். ஏய், இது அதே ஆளுங்க தான். அதான் நம்ம பாஸ் போட்டோல காட்டினாரு. வா பிடிக்கலாம். ஆமாமா, இவங்க அதே ஆளுங்க தான். இவங்கள தான் பிடிக்கணும். பாண்டா சார் திரும்பி பாருங்க. இது குல்லோட ஆளுங்களா தான் இருக்கும். நம்மள பின்னாடியே துரத்திக்கிட்டு வர்றாங்க. ஓஹோ, அடிச்சு தூள் கலப்புவேன். பார்த்து ஓட்டுங்க யூ பாண்டா சார், ஆக்சிடென்ட் ஆயிட போகுது. பாண்டா சார், முன்னாடி ஒரு கயிறு இருக்கு. என்ன பாண்டா சார், கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. ஜனங்க அப்புறம் அடிப்பாங்க, புரிஞ்சுதா? You nonsense people, வா, என்ன உங்க இடத்துக்கு கூட்டிட்டு போ. அவங்கள பிடிக்கணும். அவங்கள ஃபாலோ பண்ணா குல்லுவோட கூட நான் கண்டுபிடிச்சிடலாம். வாவ் யூ பாண்டா சார், நீங்க சூப்பரா வண்டி ஓட்டுறீங்க. என்ன பண்றீங்க பாண்டா சார்? வண்டியை ஏன் இப்படி எல்லாம் ஓட்டுறீங்க? சிறுசு, யாருமே வண்டி ஓட்டலடா. எனக்கு தெரியும், பைக்கை யாரும் ஓட்டல, பாண்டா சார் தான் ஓட்டுறாரு, புரிஞ்சுதா? பப்பட்டு யாரும் வண்டியை ஓட்டல. பாண்டாவையும் யாரோவையும் இங்க காணோம். முன்னாடி பாருங்க, குல்லுவோட இடம் வந்துருச்சு. யாரும் என்கிட்ட வர முடியாது, நெருங்கவும் முடியாது. ஆயுதத்தை எடுங்க. அடிச்சு தூள் கிளப்பிடுவேன். ராஜ்குமாரிய உடனே எங்ககிட்ட ஒப்படைச்சிடு.
நான் முன்னாடி இருந்து சண்டை போடுறேன், நீ பின்னாடி இருந்து தாக்கு. Okay. ஹேய், அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? முழுசா 50 லட்சம் இருக்கும் சார். அடிச்சு தூள் கிளப்பிடுவேன். ஏன் ஆளுங்களே நீ அடிச்சிட்டியா? இதுக்கெல்லாம் டைம் இல்ல, அப்புறம் வா. ஏய், அப்புறமா வா. யாருமே வர மாட்டேங்கிறாங்க. என்ன இது பறந்து பறந்து அடிக்கிறோம்? இப்ப டைம் இல்ல, அப்புறம் பார்க்கலாம். ஏன் கூட ஏன் சண்டை போட மாட்டேங்கிறாங்க? டாக்டர் சாங்கோ குல்லு, இப்ப நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு. இந்த தாதாவை இந்த மாதிரிலாம் போட்டு அடிக்க கூடாது. ஓவர்லோடான டெம்போ, உன்னை இப்பவே நான் காலி பண்றேன் பாரு. என்னப்பா பண்ற? வேடா. ஆமா, ராஜகுமாரி எங்கம்மா காணோம்? அடிச்சு தூள் கிளப்பிடுவேன். ஒழுங்கா ராஜ்குமாரியை எங்ககிட்ட கொடுத்துடு. முழுசா 50 லட்சம் இருக்கும் சார். உனக்கு 50 லட்சம் இல்ல, 50 அடி வேணா தரேன். யோ பண்ட சார், எல்லாரையும் இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. ராஜகுமாரி கிடைச்சிட்டான்னு ராஜாக்கு தகவல் சொல்லிடுறேன். நான் ஆப்பிள கொடுக்க தான் போறேன். எப்போது வந்துட்டா? ஜானி, நீங்க எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணி இருக்கீங்க. நான் மட்டும் ஆப்பிள்களை கொடுத்திருந்தா அந்த ரவுடி பிரம்மாண்டத்தோட ராஜா ஆகியிருப்பான். நீங்க ராஜகுமாரிய மட்டும் இல்ல, எங்க எல்லாரையும் காப்பாத்திட்டீங்க. இல்லன்னா நான் அழுது இந்த ஆப்பிள கொடுத்திருப்பேன். எங்க வேலை முடிஞ்சிருச்சு மகாராஜா. நாங்க வீட்டுக்கு திரும்ப போக ஏற்பாடு பண்ணுங்க. கண்டிப்பா. யூ பாண்டா, எங்க சார்பா இவங்களுக்கு நிறைய கிஃப்ட் கொடுங்க. யாரோ இவங்களை வீட்டுல விட்டுடுவான். அம்மா, யாரோனா நம்மள யார் விடுவா? யாரோனா இந்த யாரோ தான் கொண்டு போய் விடுவான். இவன் நம்ம வீட்டுல விட்டுருவான். பசங்களா, திரும்ப உங்க உதவி தேவைப்பட்டா நாங்க கண்டிப்பா உங்களை நினைப்போம். நினைக்கிறதுனால என்னாக போகுது? யாரோ அனுப்பிச்சு எங்களை உடனே கூட்டிட்டு வர சொல்லுங்க. யாரோனா இந்த யாரோ தான் சொன்னேன்.